வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான பச்சை சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன பவுல் நிறையா சுண்டைக்காயை நான் எடுத்திருக்கேன். அதை நடுவில் லேசாக கீறி வச்சுருக்கேன். நீங்கள் வேணா அம்மியில் வச்சு கூட தட்டி வச்சுக்கலாம், இல்லை இடிகளில் கூட தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். தண்ணியில் போடலைன்னா கருத்து போயிடும். உங்களுக்கு சுண்டைக்காய் பச்சை கலராகவே இருக்காது. இது நான் கீறி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ரெண்டாக கீறிட்டோம்னா நல்லாயிருக்கும். உள்ளே பூரா மசாலா போய் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல ஒரு குழிக்கரண்டி நிறையா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போடணும். பூண்டு ஒரு 10 பல். இதுக்கு தேவையானதுன்னா அதுதான். பூண்டு ஒரு 10-15 பல், 20 சின்ன வெங்காயம், சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி. பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. தட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. முழு பூண்டே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதை நல்லா போட்டு வதக்கின உடனே சின்ன வெங்காயம் முழுசாக போடுறவங்க போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டாலும் பிடிக்கும்னா நறுக்கியும் போட்டுக்கலாம். ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஒரு 2 சின்ன தக்காளி அதை போட்டுக்கோங்க. பெரிய தக்காளினா ஒரு தக்காளி போதும். நான் எடுத்துருக்கிறது சின்ன தக்காளி, அதனால் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு வேணால் உப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். எப்பொழுதுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுண்டைக்காய், அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இது நம்ம சீசன் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் இது தேவைக்கு தக்கன குழம்பு மிளகாத்தூள், இது மல்லி மிளகா வத்தல் எல்லாம் சேர்ந்து கலந்து அரைச்சது. அது தேவைக்கு தக்கன 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குன்னு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதுவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுவும் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். அப்போ தான் இந்த மல்லியினுடைய பச்சை வாசனை போகும். அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டோம்னா அடியில் பிடிக்காது, கலரும் உங்களுக்கு மாறாது. தண்ணி ஊற்றாமல் வதக்கணும்னா மசாலா கரிஞ்ச மாதிரி போயிடும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறது. போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 3-4 நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த காய் ஊறி நல்லா இருக்கும். அந்த புளியில் ஊறும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு ஏற்கனவே கொஞ்சோண்டு தக்காளி வதங்குறப்ப போட்டிருக்கோம். இப்போயும் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கணும். ஆனால் சுண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அந்த மசாலா வாசனை போகிறதுக்காக தான் கொதிக்க வைக்கிறது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வற்றின உடனே கொஞ்சோண்டு வெல்லம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் நல்லா பேலன்ஸாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் போடுறோம் வெல்லத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த குழம்பு அருமையான சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.